அதெல்லாம் ரொம்ப பரமபாக்கியம். இன்னைக்கு இந்தியாவிலேயே இவா குடும்பத்தில் எல்லாரும் கனாந்தம் அத்தியனம் பண்ணவா, நம்ம இந்த வைதிக தர்மத்தை ரொம்ப ஆசை உள்ளவா. பெரிய கனபாட்டிகள், நரசிம்ம கனபாட்டிகள் பேர். இவா அண்ணா தம்பிகள், அப்பா தாத்தா எல்லாரும் வைதிக குடும்பம். எங்களுக்கு பந்துக்களும் ஆவாரவர். அவர் வாக்குனாலும் ஒரு 10 நிமிஷம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணி வாசுவார் பேசுவார். सद्गुरु महाराज की जय। स्वानंदम आनंदवने वसंतम आनंदगंधम हतपापवृंदम वाराणसीनाथम अनाथनाथम श्री विश्वनाथम शरणं प्रपद्ये। अपार करुणा सिंधुम ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्। ஸ்ரீபதியான பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் மகாபெரிவா அனுகிரகத்தினாலையும் ஒரு மாதம் போனதே தெரியல. இவா சொல்கிற பாராயணத்தோட சத்தம் ஜம்பூருக்கே கேட்கறது. அவ்வளோ தூரம் அவ்வளோ சக்தியாக பாராயணங்கள் நடக்கிறது. எல்லாரும் ரொம்ப சின்ன வயசு, பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 100 வருஷத்துக்கு கனபாட்டிகள் குறையாதுங்க, அப்படி இருக்கு. அது எல்லாம் கணேஷ வாத்தியார் நாங்கள் மகாபெரிவாளுடைய சதாப்தி மகோத்சவத்தில் நாங்கள்லாம் வைதிகெல்லாம் சேர்ந்து இதே சங்கர மடத்தில் கர்ப்பாராயணம் பண்ணினோம். அவரை தான் ட்ரெஷராக போட்டோம். ரொம்ப கைராசி. அவர் கையால் 1 ரூபா கொடுத்தா அது ₹1,00,000 ஆகிடும், அந்த மாதிரி கைராசி. அதனால அந்த கனபாராயணத்துக்கு ட்ரெஷராக அவரை தான் நாங்கள்லாம் போட்டிருந்தோம். அப்போ ஏற்பட்ட கனபாராயணம் பண்ணி ஒரு ரிஹர்சல் அவருக்கு ஆயிடுச்சு. எப்படி பண்ணணும், என்ன சம்பாவனை கொடுக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி நடந்துருது. அப்போ ரொம்ப அழகாக, ரொம்ப ஸ்ரத்தையாக, ரொம்ப நன்னாக நடக்கிறது. இவெல்லாரும் சாதாரணப்பட்டவா இல்லை. தேவதைகள் எல்லாரும் பரோட்சம். யாரும் ஒரு சுவாமியும் கண்ணால் பார்த்ததில்லை, எல்லாம் பரோட்சம். பரோட்சம் வா அந்நே தேவா யுஜ்யந்தே. நான் சொல்லலை, வேதமே சொல்லியிருக்கு. தேவதையெல்லாம் பரோட்சம். பிரத்யக்ஷமான தேவதை எது, யாரு அப்படின்னு கேட்கும்போது ஏ தேவை தேவா பிரத்யக்ஷன்யத் பிராமணா. வேதம் பூர்ணமாக அத்தியனம் பண்ணுற பிராமணன் தான் பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் சாதாரண படிப்பு எல்லாராலையும் சொல்ல முடியாது. ஒரு எல்கேஜியில் ஆரம்பித்தாக்க எம்பிஏ முடித்து எம்எஸ் பண்ணினா எவ்வளோ படிப்பு உண்டுன்னு உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். அந்த படிப்பு எல்லாம் புஸ்தகத்தில் இல்லை, கம்ப்யூட்டரில் இல்லை, பகவான் கொடுத்த கம்ப்யூட்டரில் எல்லாம் இருக்குது. எல்லாம் கம்ப்யூட்டரில் இருக்கு. இன்னைக்கு நேற்றுக்கு சொன்னது இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி சொன்னது நாளைக்கு சொல்ல போல் எல்லாம் பைகார்ட்டு இருக்குனாக்கா எப்பேற்பட்ட ஒரு மகா விசேஷம் இது. சாதாரணமாக எல்லாராலையும் சொல்ல முடியாது, புஸ்தகத்தெல்லாம் வச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ ராஜதானி எக்ஸ்பிரஸ்ஸு பாம்பே சென்ட்ரல்லேருந்து அதை கிளம்பிடுத்துனாக்க அப் டு பரோடா பரியந்தம் அதுக்கு லைன் கிளியராக இருக்கும். அந்த ராஜதானி எக்ஸ்பிரஸுக்கு பரோடா பரியந்தம் லைன் கிளியர் போக வேண்டியதுதான். அதே மாதிரி இன்னைக்கு நாளைக்குள்ள பாராயணத்துக்கு உள்ளது எல்லாம் இன்றைக்கே அவளுக்கு டிவி மாதிரி எல்லாம் வந்துடுது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மகான்கள் ரொம்ப ஸ்ரத்தையாக, ரொம்ப அழகாக, ரொம்ப நல்லா இருந்திருக்கு. இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் உங்களால் கேட்கவே முடியாது. ஏன்னா நாங்களாம் அர்த்தமும் தெரிஞ்சிக்கவே முடியாது. நாங்களாம் 30 வருஷம் படித்தும் கூட இதுக்கு அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியல. அதனால இந்த மந்திரத்தை காதுனால கேட்டாலே போகும். தேவி மகாத்மியத்தில் சொல்கிறத ஸ்ருதம் ஹரதி பாபானி ததா ஆரோக்கியம் பிரேட்சதி. பாப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும். வரப்போகிறது என்ன கஷ்டங்கள் வரப்போகிறதுன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தெரிஞ்சோ தெரியாமோ பண்ணுற தப்புடைய கஷ்டங்கள்லாம் என்ன வரப்போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மந்திரத்தோடைய சிரவங்கள் இதை எத்தனை நேரம் கேட்கணும்? 1 மாதம் கேட்கணுமா? இப்போ நாங்களாம் பாருங்க, 1 நிமிஷம் கேட்டுட்டு போகிறோம். எங்களால் 1 மாதம் உட்காந்து கேட்க முடியல. வேதானாம் துவனிரே வச்சா பால் கறக்கிற நேரம் இந்த மந்திரத்தை நீங்கள்லாம் கேட்டால் போகிறோம். சமஸ்தமான பாபங்கள்லாம் இதால் போயிடுறது. நமக்கு ஃப்ராக்சராக ஆகணும்னு எழுதியிருந்தாக்க அதை யாராலையும் மாற்ற முடியாது.
இந்த பகவானால் மாற்ற முடியும். ஃப்ராக்சரை ஸ்க்ராட்ச் ஆக்கின்னு மாற்றிட்டு போடுவார். உங்களுக்கே தெரியும் ஃப்ராக்சர்னால் எவ்வளோ கஷ்டம். ஸ்க்ராட்சர்னால் ஒரு மேலே மருந்து போட்டு நம்ம பாட்டு அடுத்த நான் வேலைக்கு போயிடலாம். அந்த மந்திரத்தோடைய பவரில் அதோடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிரும். ரொம்ப அழகாக ரொம்ப நன்னா வேதபாரா எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு பார்த்தா எல்லோரும் பூர்த்தியாக அத்தியம் பண்ணாங்க. அண்ணா பிள்ளைகள் தம்பி பிள்ளைகள் எல்லாரும் நாராயணன் அனிருத்து அவெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரா. அவெல்லாரும் காசியில் வேதாத்தியனம் பண்ணி இந்த என் தம்பி பிள்ளைக்கு பூணல் போட போனான். அப்போ சம்ஸ்கிருதத்திலேயே பத்திரிகையெல்லாம் எழுதியிருந்தான். ரொம்ப அழகாக ரொம்ப பெரிய வித்வானவான். பத்திரிகையெல்லாம் சம்ஸ்கிருதத்திலே எழுதியிருந்தான். அப்போ ஸ்ருங்கேரி பாரதி தீர்த்த சுவாமிகள் காசிக்கு வந்திருந்தார். சரி, முதல்ல பத்திரிகை அவர்கிட்ட கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலான்னு முதல்ல அவருக்கு கொடுத்தான். அவர் பத்திரிகையை பிரித்து பார்த்தார். பார்த்த உடனே ரொம்ப அழகாக எழுதியிருக்கே, ரொம்ப நன்னா எழுதியிருக்கே, நீ உங்கள் அப்பாலாம் எப்பேற்பட்ட வித்வான்கள், அவருடைய பிள்ளைனையும் ரொம்ப நன்னா எழுதியிருக்கே, ஒரு காரியம் பண்ணுறியா அப்படின்னார். எத்தனை பேர்? 1,00,000 பேர் இருக்கா அந்த கூட்டத்தில். ஒரு காரியம் பண்ணுறியா நீ அப்படின்னா. என்ன அப்படின்னா, முதல்ல நீ 1.25 லட்சம் ஆவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணு கங்கா தீரத்தில், அதுக்கு அப்புறம் அவனுக்கு உபதேசம் பண்ணு அப்படின்னு ஸ்ருங்கேரி ஆச்சாரியார் சொல்லிடுற பாரதி தீர்த்த சுவாமிகள். அவர்கிட்ட எப்படி மாட்டேன்னு சொல்கிறது? சரி, அவசியம் அதே மாதிரி பண்ணுறேன்னா, தினம் கார்த்தால காசியெல்லாம் கழுத்துக்கு மேலே வேலை. நம்ம 4 மணிக்கே கங்கை கரைக்கு போயிடுவான். கங்கையில் குளிச்சுட்டு தர்பாசனம் போட்டுண்டு அவன் காயத்ரி ஜபம் பண்ணுவான். ரொம்ப வேலையாக இருந்தால் ஒரு 1000 பண்ணிவிட்டு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவான். சரி, இன்றைக்கி 9 மணிக்கு தான் போனோம், 10 மணிக்கு தான் போகணும்னா அன்றைக்கி 10,000 12,000 இப்படியே பண்ணி பூணல் போடுறதுக்கு முன்னாடி அவன் 1.25 லட்சம் ஆவர்த்தி முடிச்சுட்டான். முடித்து குழந்தைக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வச்சான். நானும் போயிருந்தேன் காசிக்கு. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், நீ இவனை காசியில் வச்சுட்டு இருக்காதே, காசியில் வச்சுருந்தா கங்கைக்கு அழைச்சின்னு போ, விஸ்வநாதர் கோயிலுக்கு அழைச்சின்னு போ, அன்னபூர்ணேஸ்வரி கோயிலுக்கு அழைச்சின்னு போகணும், இப்படி போயிட்டே இருப்போம். சின்ன குழந்தை மைண்டு இதாகிடும், படிக்க மாட்டான். இவனை கொண்டே நீ ஹைதராபாத் வெங்கட்ராம கணபாட்டிகள்கிட்ட விட்டுடு அப்படின்னு. எனக்கு ஒன்றும் தெரியாதே அவரை அப்படின்னா. நான் சொல்கிறேன்ட்டு உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன். நீ கொண்டு விட்டுடு அப்படின்னார். சரின்னு கொண்டே விட்டாச்சுங்க. அவன் அத்தியனம் பண்ணிட்டுருக்கான். சின்னத்துலேருந்து ஸ்ரீராமந்த கணபாட்டிகள் தான் சொல்லி கொடுத்தார். அத்தியனம் பண்ணிட்டுருந்தான். ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். அவர் அங்கேருந்து எனக்கு கணபாட்டிகள் ஃபோன் பண்ணார். என்னடா உன் தம்பி பிள்ளை இப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டார். எனக்கு பயம் வந்துருத்தோம். இந்த சின்ன வயசில் வடாப்பா வாங்கி சாப்பிட்றது, சினிமா போகிறது, இதெல்லாம் அந்த வயசில் போகிற குளாறு தானே. உங்கள்கிட்ட கொண்டு விட்டாச்சு, அவன் கணபாட்டிகளாகி என்கிட்ட வரலாம், அவ்வளோதான். அவன் பஞ்சாயத்து சரியாக சொல்லலைன்னா சாதம் போடாதுங்கோ, அடிங்கோ, என்னன்னாலும் பண்ணுங்கோ, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். அவர் சொல்கிறா, இல்லைடா அவன் தப்பு காரியம் ஒன்றும் பண்ணலை, நான் கார்த்தால சொல்லி கொடுத்துட்டு போகிறேன், சாயங்காலம் புஸ்தகம் இல்லாமல் ஒப்பிச்சுடுறான் அப்படின்னார். நான் சொன்னேன், இது அவனுடைய இது இல்லை, ஸ்ருங்கேரி ஆச்சாரியார் காயத்ரியோடைய மகிமை. அவன் குழந்தை அந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னு. அதே மாதிரி கணாந்தம் முடிச்சுட்டான். முடிச்சுட்டு ஸ்ருங்கேரியில் பரீட்சைக்கு போகிறான். பரீட்சைக்கு போகிறத எனக்கு ஃபோன் பண்ணான். பெரியப்பா, நான் ஸ்ருங்கேரி பரீட்சைக்கு போகிறேன் அப்படின்னா. நான் சொன்னேன், பாக்கி எல்லாருடைய பரீட்சையும் அவ்வளவா பரீட்சாதிகாரின்னு உட்காண்டிருப்பா, அவள் மார்க்கு போடுவா, 500 மார்க்கு 1000 மார்க்கு, ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸு எல்லாம் எழுதிடுவா. ஸ்ருங்கேரியில் மட்டும் அப்படி இல்லை. அந்த பாரதி தீர்த்த சுவாமிகளுக்கு இருக்கிற ஒரு நாலேஜு சரஸ்வதிக்கே கிடையாதோன்னு ஒரு சந்தேகம். அப்பேற்பட்ட மகா வித்வானவர். அதனால அவருக்கு ஏதாவது மூடு சரியில்லைன்னா அவரை கேட்க ஆரம்பிச்சவர், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக போ, என்ன அப்படி தான் கேட்டார், அதே மாதிரி நீ ஜாக்கிரதையாக போன்னு இன்டிமேஷன் கொடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி இவன் போயிட்டு பரீட்சைலாம் கொடுத்துருக்கான். அந்த பரீட்சா அதிகாரி போய் இன்ஃபார்ம் பண்ணுவாளே, ரொம்ப நாள் சொன்னான்னா இவர் சம்பாவனை கொடுக்க போகிறார். கொடுக்கும்போது ஒரு கேள்வி, வியர்த்தையே ஜமித்யோர்வா வாவஸ்யாவா சீம்பாவோ இது பஞ்சாயத்து கேட்டார். 1 நிமிஷத்தில் முடிச்சுட்டான். அவர் கொடுக்குற சம்பாவனையை அப்படியே அவருடைய சிம்மாசனத்தில் வச்சுட்டார். வச்சுட்டு இந்த கரும்பு சாறு பொழிவாளை
அதே மாதிரி ஒரு தடவை பொழியறணும், மறுபடியும் அதை எடுக்கிறது, ரெட்டையாம் படிக்கிறது, மறுபடியும் மிஷினில் வைக்கிறது, மறுபடியும் அடிக்கிறது, நாலாம் அடிக்கிறது, மறுபடியும் மிஷினில் வைக்கிறது. இந்த மாதிரி அவனை பொழிஞ்சு எடுத்துவிட்டார். எடுத்துவிட்டு அவர் ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி யாராலையுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் சம்பாவனை எல்லாம் அவனுக்கு கொடுத்தார். அவர் சொன்னார், காசி கனபாட்டிகள் பேரையும் என்னமா கனம் சொல்கிறான் பாருங்கன்னா, அது நமக்கு கார்த்தால வேலையில் நம்ம எங்கேயா வெளியில் காரியத்துக்கு போயிருப்போமே, யாரோ ஒரு மாமி வந்து டிவி பார்த்துட்டே இருந்தா, மாமி டிவி பார்த்துட்டே காசி கனபாட்டிகள் என்னமா சொல்கிறான்னு சொன்னோம். உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, உங்காத்துலேயே யாராவது காசியிலேருந்து பரீட்சைக்கு போயிருக்காளா சிருங்கேரிக்கு, அப்படின்னம்மா தம்பி புள்ள போயிருக்கானா, ஆச்சாரியால் இந்த மாதிரி சொல்கிறார் அப்படிங்கிற. அது மாதிரி வேதங்கள்ங்கிறது எல்லாராலையும் சொல்லிட முடியாது. இங்கிலீஷ் படிப்பெல்லாம் அந்த ஒன்றும் தெரியாமல் இந்த பாடசாலையில் கொண்டே விட்டேன்பா. இங்கிலீஷ் படிப்பு கூட படிச்சுடலாம், இந்த வேதங்கள் படிக்கிறது அத்தனை ஒரு கஷ்டம். தமிழில் சொல்லுவா, தர்பத்தை வாயில் பொசிக்கு போட்டால் கூட வேதம் வராது அப்படின்பா. இவெல்லாம் இந்த மாதிரி சொல்லணும்னா எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருக்கணும், எத்தனை நாள் ஆவர்த்தி சொல்லணும். இப்போல்லாம் பாடசாலையில் வந்து நிறைய சௌகரியங்கள்லாம் இருக்குது, புது தோசை இட்லி அதெல்லாம் போடுறா. இவெல்லாம் படிக்கும்போதே எல்லாம் பழையது தான். நாள் பழையது போட்டு தான் சாதம் கார்த்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுவும் வாத்தியார் வந்து உட்காண்டிருப்பார், நேற்றுக்கு நடந்த போன வார பாடத்தை எல்லாத்தையும் சொல்லணும். அது சரியாக சொன்னால் தான் அந்த பழையது, அதில் தப்பிட்டாக்கா அதுவும் கிடையாது. மத்தியானம் தான் சாப்பாடு உண்ணுடுவான். அப்படிலாம் கஷ்டப்பட்டு அத்தியனங்கள் பண்ணி ரொம்ப அழகாக ரொம்ப நன்றாக சொல்கிறா. இதெல்லாம் கேட்குறவாளுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மகாபாகியம், பெரிய ஒரு புண்ணியம், ரொம்ப இது மாதிரி நல்ல காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். அது நடக்க நடக்கத்தான் லோகமே க்ஷேமமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் நமக்கு காரணம் நரேந்திர மோடி. நம்ம இந்த ட்ரிப்பு நம்ம இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அதனால நிறைய தர்ம காரியங்கள், நிறைய நல்ல காரியங்கள், காசி இந்த காசியெல்லாம் கங்கையெல்லாம் என்னமோ பண்ணியிருக்கார், அயோத்தியா ராமர் கோவில்லாம் என்னமோ பண்ணியிருக்கார். இது ரொம்ப அழகாக ரொம்ப நன்னாக நடந்திருக்கு. எல்லோரும் பரம க்ஷேமமாக இருக்கும். கணேஷ் வாத்தியார் பரம சௌக்கியமாக இருந்து 75 நான் பரீட்சை கொடுக்க போனேன். எங்கள் ஊர் ஊர் பக்கத்தில் அரியூர். எங்கள் அப்பா கோவிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு, கணபாடிகள் இருக்கார், நீ பரீட்சைக்கு போகிறேங்கிறே, அவர் ஒன்றை பரீட்சைக்கிட்டோம், அவர் கேட்குற கேள்வியை கொஸ்டின்னே எக்ஸாம்பிள் வரும்னு அழைச்சின்னு போனார். ஏன்னா எங்கள் அப்பா பரீட்சை கொடுக்குறத அப்பா எக்ஸாம் பண்ணியிருக்கார், கொஸ்டின் பண்ணியிருக்கார். என்னையும் 75 அவர் பரீட்சை கேட்டார். அவரை கேட்டதில் 2 கேள்வி அங்கே பரீட்சையிலே வந்தது. இது மாதிரி ரொம்ப குழந்தைல நிறைய பேர் தயார் பண்ணி வேதாத்தியனம் சொல்லி கொடுத்து நிறைய பேர் வித்வான்களாக்கி அப்பேற்பட்ட பிரிவாளுடைய ஆசீர்வாதம் பரம க்ஷேமமாக இருந்து, அடுத்தது அவருக்கு பேரம் பிறக்கணும். கணேச வாத்தியாருக்கு அடுத்தது பேரம் பிறக்கணும். தர்மம் வீணாக போயிடாது, புண்ணியம் வீணாக போயிடாது. அந்த புண்ணியம் யாருக்கிட்டலாம் போகுங்கிறார். அத்த புத்திரேஷ்வத பௌத்திரேஷ்வத நப்திருஷோங்கிறார். புள்ளே பேரன் கொள்ளு பேரம் வரும் போகுமா, அந்த புண்ணியம் தேடின்னு போகுமா. அப்போ அடுத்தது அவருக்கு பேரம் பிறக்கணும். நம்ம எல்லாரும் இதே மாதிரி மகான்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணி பரமக்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணேன். ஜானகி காந்த ஸ்மரணா. வித்யா பரமேவ்யோ மன் பிரதிஷ்டிதா ய ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுவிர் பிரம்மவர்ச்சசேன